பிசாசா எனக்கு பயம் இல்லையே. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவில் எனக்கு அன்பானவர்களே, நம்மில் அநேகர் எங்கள் வீட்டுக்கு எதிராக யாரோ மந்திரவாதம் செஞ்சுருக்காங்க, செய்வனை செஞ்சுருக்காங்க. அதனால எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டையும் சச்சரவும் தான். பிள்ளைங்க ஒழுங்காகவே படிக்கிறது இல்லை, பிள்ளைங்களுடைய வாழ்க்கையும் நல்லாவே அமையலை. அது மட்டும் இல்லை, எந்த தொழிலை எடுத்தாலும் எனக்கு நஷ்டம்தான் என்று சொல்லி பிசாசை விரட்டுகிறேன் என்று நினைத்து அவர்கள் மந்திரவாதிகளிடம் சென்று செய்வினையை எடுக்கிறேன் என்று சொல்லி செய்வினை எடுப்பதும், அதே போல் நாள், நட்சத்திரம், தேதி மற்றும் ஜாதகம் பார்த்தல், ஜோசியம் பார்த்தல், கைரேகை பார்த்தல், பில்லி சூனியம், மந்திரத்தகடு, விபூதி, மஞ்சள் என்றெல்லாம் தங்கள் மேல் இன்னும் சாபத்தை வரவழைத்து கொண்டிருப்பதை பார்த்து, இந்த பிசாசை வெல்வதற்காக ஆண்டவர் தனது உயிரை கொடுத்தாரே, நமது அன்பு ஆண்டவர் மிகவும் வேதனைப்படுவார் என்பது தெரியாமலே மக்கள், குறிப்பாக கிறிஸ்தவர்கள் கூட இந்த மாதிரி காரியங்களை செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, ஒரு நாள் இயேசு வந்து கொண்டிருக்கும் பொழுது 2 கொடியவர்கள், பிசாசினால் பிடிக்கப்பட்டவர்கள், அவர்கள் ஆண்டவரை பார்த்தவுடன் அவரது காலில் விழுந்து, ஐயோ, எங்களை துரத்தவா நீர் வந்தீர், தயவு செய்து எங்களை இந்த பன்றிகளின் கூட்டத்திற்குள் அனுப்பிவிடும் என்று வேண்டிக் கொண்டன என்று நாம் மத்தேயு 8:28 பார்க்கின்றோம். ஏன்? அவைகளுக்கு பயம். இயேசு என்ற பெயரை கேட்டாலே பயம், இயேசுவை பார்த்தாலே பயம். ஆம் அன்பானவர்களை, யாக்கோபு 4:7 கூட நாம் பார்க்கின்றோம், இயேசுனுடைய நாமத்தை மட்டும் பார்த்து அவை பயப்படுவதில்லை, அவரது நாமத்திற்கு முன்பாக அவை மண்டியிடும் என்று. ஆம், என்றைக்கு நாம் நமது பாவங்களை எல்லாம் ஆண்டவரிடம் அறிக்கை செய்து மனம் வருந்தி மன்னிப்பை வாங்கி ஆண்டவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவப்பட்டு விட்டோமோ, அன்றே நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறி ஆண்டவருடைய வெற்றியையும் சுதந்திரித்து கொள்கின்றவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை கிறிஸ்தவர்கள் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. அன்பானவர்களே, அப்படி நாம் நினைத்தோம் என்றால் நிச்சயம் நாம் பிசாசை பார்த்து பயப்படவே மாட்டோம். ஆம், பிசாசு எனக்கு என்ன செய்வான், அவன்தான் தலை நசுக்கப்பட்ட ஒரு செத்த பாம்பாக கிடக்கிறானே என்று நினைத்து விட்டோம் என்றால் அவன் ஒரு நாளும் நம்மேல் ஆதிக்கம் செலுத்தவே முடியாது. எத்தனை செய்வினைகளோ, எத்தனை மந்திரவாதங்களோ நமக்கு எதிராக எடுக்கப்பட்டிருந்தாலும் அவையெல்லாம் நம்மை தாக்காது. மாறாக யார் செய்தார்களோ அவர்களை தான் போய் தாக்கும் என்பதையும் நாம் மறந்து விடக்கூடாது. அன்பானவர்களே, இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதை விட்டுவிட்டு நாம் இறை வார்த்தைகளை நம்புவோம். ஏனென்றால் அன்று பிசாசுகள் இயேசுவை பார்த்து நடுங்கின. அதே ஆண்டவர் இன்றும் நமக்கு இறை வார்த்தையின் உருவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் நம்மோடு. யோவான் 1:1 படி. அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, அன்று நீர் விரட்டினீரே, அதே போல இதோ இன்றும் எனக்கு எதிராக எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போக செய்யும் எல்லாவித செய்வினைகளும் மந்திரவாதங்களும் இயேசு கிறிஸ்துவாகிய உமது நாமத்தினால் ஒன்றுமில்லாமல் போகட்டும் என்று விசுவாசத்துடன், அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் நாம் சொன்னோம் என்றால் இன்னும் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தக்கூடிய அநேக இறை வார்த்தைகள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவே எனக்கு பலன், எனக்கு கோட்டை, ஆண்டவருடைய வார்த்தைகள்தான் எனக்கு பாதுகாப்பை தருகின்றன. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. எண்ணிக்கை 23:23 என்றெல்லாம் இறை வார்த்தைகளை நாம் சொல்லி கொண்டிருந்தோம் என்றால் நிச்சயம் நமக்கு பிசாசிடம் இருந்து விடுதலை கிடைக்கும். ஆமேன். இதை விட்டுவிட்டு விபூதியை கொண்டு வந்து வைப்பதோ அல்லது மஞ்சளோ மிச்சம்பழத்தையோ கொண்டு வந்து வீட்டில் வைத்தால் நிச்சயம் சாபம்தான் வருமே தவிர
தவிர நமக்கு மட்டுமல்ல, நமது சந்ததிக்கே துன்பத்தை கொண்டு வரக்கூடிய சாபம்தான் வருமே தவிர நிச்சயம் விடுதலை கிடைக்காது. அன்பானவர்களே, இதை நாம் நன்றாக உள் வாங்கி ஆண்டவருடைய இறை வார்த்தைகளை சொல்லி சொல்லி, எவ்வாறு மத்தேயு 4:4 ஆண்டவர் இயேசு இவ்வாறு எழுதியிருக்கிறதே என்று சொல்லி பிசாசை விரட்டினாரோ, அதே போல நாமும் ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி சொல்லி நம்மிடமிருந்து பிசாசு விரட்டுவோம். இதையே தான் ஆண்டவர் சொல்கின்றார் மத்தேயு 10:1, நான் உங்களுக்கு பிசாசை விரட்டுவதற்குரிய எல்லாவித அதிகாரத்தையும் கொடுக்கிறேன் என்று. நம்மை பாதுகாப்பதற்காக கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் விட்டுவிட்டு இதோ ஒன்றுக்கும் உதவாத அழுகி போய்விடக்கூடிய எலுமிச்சம்பழத்தையும் மஞ்சளையும் தூக்கி நாம் வைத்து கொண்டிருக்கின்றோமே. நம்மை பார்த்து ஆண்டவர் எவ்வளவு வேதனைப்படுவார். மகளே, உனக்காக இந்த பிசாசிடமிருந்து விடுதலையை நான் பெற்று தந்தேனே, ஆனால் அந்த பிசாசு உனது வீட்டிற்குள் நுழைவதற்கு இப்படிப்பட்ட பொருட்களை நீ வைத்துக்கொண்டு இப்படிப்பட்ட எண்ணத்தை வைத்து கொண்டிருக்கிறாயே, எப்படி அவனை உன்னால் விரட்ட முடியும் என்று நம்மை பார்த்து வேதனைப்படுவதை நாம் நினைத்து இவற்றை எல்லாம் நாம் விட்டு விடுவோம். ஆண்டவர் மேல் நம்பிக்கையோடு இருப்போம். நிச்சயம் நமக்கு வெற்றி கிடைக்கும். அன்பானவர்களே, நாம் இறை வார்த்தைகளை பயன்படுத்துவோம். நிச்சயம் வெற்றி பெறுவோம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.